வீரமுத்து, பேச்சி, சிவனேசன், பாண்டி 4 பேரும் வர்றப்ப ஊரே கூடி இருக்காங்க கோயில்ல. பேச்சி அம்மன் எப்ப வருவாங்கன்னு கேக்குறாங்க. பாண்டி அஞ்சலிய கூட்டிக்கிட்டு வராங்க குழந்தையோட. அஞ்சலி சொல்றாங்க, பூமியை நான் லவ் பண்ணதுக்கு எனக்கு கடவுளே குழந்தையா பிறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு சொல்லியிருக்கேன்னு பேச்சி சொல்றாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தவங்களுக்கு சாமி நான் இந்த பிள்ளை வரத்தை கொடுத்துருக்கேன்னு பேச்சி கிட்ட சொல்றாங்க. பேச்சி சந்தோஷமா, நீ என் கனவுல வந்த தாயே அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே காரணம் காரியத்தோட தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஊருக்கு ஒரு பிள்ளைய என் சார்பா நான் நேர்ந்து விடுவேன். ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் என் இடத்துல இருந்து அந்த பிள்ளை சேவை செய்யணும். பேச்சி பிறப்புக்கான காரணமே இதுதான். இந்த ஊர் மக்களுக்காகவே உன்னோட வார்த்தையும் வாழ்க்கையும் இருக்கணும் பேச்சி. உனக்கு துணையாதான் இன்னொரு மகளை நான் உனக்கு துணையா கொடுத்துருக்கேன். பேச்சி அம்மனே உன் குடும்பத்துல பிறந்திருக்கா. அவளுக்கு எந்த சங்கடமும் வராம நீ தான் பாத்துக்கணும் பேச்சி. பேச்சி அம்மனை பெத்தெடுத்த புண்ணியவதி எங்க? பாண்டி சொல்றாங்க, ஏன் அஞ்சலி பின்னாடி நிக்கிற, முன்னாடி வா, இவங்க தான் தாயேன்னு சொல்றாங்க. நெஞ்சில பயம் இல்லாதவங்க தான் ஏன் முன்னாடி நிக்க முடியும். இதுவும் ஒரு காரணத்துக்காண்டி தான் நடக்குது. போக போக எல்லாருக்கும் புரியும். இந்த ஊரையும் ஊர் மக்களையும் காப்பாத்துறதுக்கு என் மக பேச்சி அம்மாவும் அவளோட வாரிசா இந்த அம்மன் குழந்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த குடும்பத்தை மதிக்கிறதும் என்ன வணங்குறதுக்கும் சமம். உள்ள கூட்டிட்டு போ, பூஜைய ஆரம்பி, சேர வேண்டிய இடத்துல எல்லாமே போய் சேர்ந்துரும். என் சன்னதியில அது நடக்கணும், போ சொல்லு. பூமியும் முத்தலகம் போகும்போது குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. இடையில காரை நிப்பாட்டுறாங்க. முத்தலகு குழந்தைய தூக்கிட்டு வெளியே வர்றாங்க. நான் வெளிச்சத்துல பாக்குறேன் ஏன் அழுகுறான்னு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணை மூடிக்கிட்டு முத்தலகு கோபுரத்தை பார்த்து வேண்டிக்கிறாங்க. அப்ப குழந்தைய ஒரு முகமூடி போட்டவர் தூக்கிட்டு போயிடுறாரு. 2 வீலர்ல போயிடுறாங்க. முத்தலகு பின்னாடியே ஓடியாராங்க. பத்மாவதி இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பத்மாவதி கிட்ட அஞ்சலி கேக்குறாங்க, பிளான் என்னமா ஆச்சு? கத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களே. அஞ்சலி, அம்மா சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். கோயில்ல முத்தலகும் பூமியும் சொல்றாங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. வீரமுத்து சொல்றாரு பூமி கிட்ட, அஜாக்கிரதையா இருந்ததுனால தானே இந்த மாதிரி நடந்திருக்கு. குழந்தை விஷயம்டா, குழந்தை நம்மளை நம்பிதான் இந்த பூமிக்கு வந்திருக்கு, அது மனசுக்குள்ள இருக்கணும். பாண்டி சொல்றாரு, ஒரு அம்மான்னு ஒரு எண்ணம் உனக்கு வந்திருக்கா முத்தலகு, எப்படி நீ தொலைப்ப? பத்மாவதி சொல்றாங்க, இப்படி ஆகணும் முத்தலகு தெரியுமா, விடுங்களே. பேச்சி சொல்றாங்க, நீங்களா இப்படி பேசுறது? ஆமா, நான் தான் பேசுறேன். தானா அவ பண்ணல இல்ல முத்தலகு, ஆக்சிடென்டா அது நடந்துருச்சு. அஞ்சலி சொல்றாங்க, பாவம் முத்தலகு. ஆண்டி சொல்றாங்க, அஞ்சலி என்னமா ஆச்சு? நீ முத்தலகு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. எல்லாம் தெரியும் ஆண்டி, ஒரு பொண்ணோட வழி இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். சிவனேசன் பயந்து போறாரு. முத்தலகு விட நீ சொன்னதாமா எனக்கு ரொம்ப வலிக்குது நெஞ்சு. வீரமுத்து சொல்றாங்க, என்ன அஞ்சலி தொலைஞ்சிச்சு? முத்தலகு குழந்தைய தொலைச்சிட்டாங்கன்னு தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க அங்கிள். எனக்கு தெரியும், அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கிள். பேச்சி சொல்றாங்க, அஞ்சலி நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஆன்டி, முத்தலகு வழிய நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமேட்டு தத்தெல்லாம் கொடுக்க முடியாது ஆன்டி, வீட்டுக்கு போலாம். முத்தலகு, உங்களுக்கு குழந்தை வேற பிறக்காது. சாமி சன்னதியில இந்த மாதிரி ஆயிருச்சு. சாரி முத்தலகு. மா வா போலாம். இனிமேட்டு குழந்தைய மாத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பூமி குழந்தைய தூக்கிட்டு வர்றாரு. அதான் அஞ்சலி பாக்குறாங்க. பிளாஷ்பேக் ரன் ஆக ஆரம்பிக்குது. முத்தலகுக்கும் பூமிக்கும். முத்தலகு கிட்ட இருந்தது தலகாணி. குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க முத்தலகு. மறந்துட்டு முத்தலகு கத்திக்கிட்டு இருக்காங்க. முத்தலகு கிட்ட சொன்னேன் அப்படின்னு பூமி சொல்றாரு. முத்தலகு சொல்றாங்க, ஐயர் சொன்ன மாதிரி அம்மாவும் பிள்ளையும் பிரிஞ்சிருவோங்கிறது உண்மைன்னு தோணுதுங்க. கத்து கொடுக்கறப்ப கோயில் வாசல்ல இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்குமா? குழந்தைய மாத்திரம் அவங்க தூக்கிட்டு போயிருந்தா என்ன உசுரோடையே பார்த்திருக்க முடியாது அப்படின்னு பூமி கிட்ட சொல்றாங்க. இங்க கவலைப்படாதீங்க முத்தலகு, வண்டி நம்பரை நான் நோட் பண்ணிருக்கேன், நான் விசாரிக்க சொல்றேன். பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு முத்தலகுக்கும் பூமிக்கும். நீ குழந்தைய தூக்கிட்டு வர்றாரு. அஞ்சலி அத ஆச்சரியமா பாக்குறாங்க. பூமி சொல்றாரு, குழந்தைய கையில வச்சது நாங்க, தூக்கிட்டு போக அட்டம் பண்ணாங்க, ஆனா குழந்தைய காணோம்னு யாருமே சொல்லலையே. அஞ்சலி சொல்றாங்க, என்னம்மா நீ தானேம்மா சொன்ன? பத்மாவதி கிட்ட முத்தலகு கேக்குறாங்க, உங்களுக்கு யாரு சொன்னது? பேச்சி சொல்றாங்க, குழந்தைய தூக்க வந்தவங்க குழந்தை பெட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க, பத்தி தான் நாங்க இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க 2 பேரும் ஏன் காணோம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? வருவாளா முத்தலகு? நாளை பார்க்கலாம் என்று
வெனின்சுலாவின் தலைநகரம் கராக்கஸ். நாளை சந்திக்கலாம்.